கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்டு. துணை முதலமைச்சருங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்துவீங்க சொல்லுங்கள். ஏன் இப்போ திருமாவளவன் முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்ஸருக்கே தகுதி இல்லாதவன்? ஏன் உங்களால் எல்லாரையும் நான் கேட்குறேன், வெளியில் இருக்கவங்க பூரா துணை முதலமைச்சர் ஆகுனாக்க ஏன் வந்து முதலமைச்சர் ஆகட்டும் திருமாவளவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு? அது ரொம்ப ரிடிகுலஸாக இருக்குது. இப்போ உங்கள் அஜெண்டாவை என் மேலே திணிக்கக்கூடாதுல்ல. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், வெளியிலேருந்து எதிர்கட்சிகள் பேசுறது, ஊடகங்கள் பேசுறது, உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து என் மேலே திணிக்கக்கூடாது. எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு, எந்த நேரத்தில் என்ன கோரிக்கையை மக்கள்கிட்ட வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய உயரம் தெரியும், எங்கள் கட்சியுடைய வலிமை எனக்கு தெரியும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும், எப்படி காம்பீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியும். இப்போ எனக்கு நீங்கள் ஏன் வந்து துணை முதலமைச்சராக இருங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறீங்க? எதுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? அதை நான் வேணான்னு சொன்னால் இவர் வேணாங்கிறாருன்னா அது என்னது? நீங்கள் சொல்கிறதே தப்புன்ற, நான் உங்களுடைய பார்வையே தப்பு, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே தப்புன்றேன். 2031 திருமாவளவன் முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடி? வாங்க, இந்த 2026 விடுங்க. 2031 திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேச்சர் நான் நிற்கிறேன், இதுதான் கேண்டிடேட், எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி பேசுகிற பூரா வருவாங்களா நாளைக்கு? சும்மா வந்து அவங்க அஜெண்டா டிஎம்கே அலைன்ஸ் சேர்த்து உடைக்கணும், அவ்வளோதான். இது ஆசை காட்டினா திருமாவளவன் நம்ம அப்படியே ட்ரீம் போவார்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நான் ட்ரீம் போகிற ஆள் கிடையாது. அப்படி ஒரு ஆசனை எனக்கு கிடையாது. பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும், எம்பியா இல்லைனாலும், எம்எல்ஏவாக இல்லைனாலும் நான் ஜனங்களுக்கு வேலை செய்கிறேன், அவ்வளோதான். என்ன துணை முதலமைச்சர்?